மதுரையில் பொதுக்குழு நடத்துவது என்பது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. தேர்தலுக்காகவோ வேறு எந்த காரணத்துக்காக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்குன்னா அதுக்கு ஒரு கணக்குகள் இல்லாமல் இருக்கு. எப்போ பொதுக்குழு நடத்தினாலும் அது ஒரு தேர்தலுக்கு 4 ஆண்டுகளுக்கோ 3 ஆண்டுகளுக்கோ முன்னே தான் இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது, அல்லது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. மதுரையில் இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய 7வது பொதுக்குழு. ஏற்கனவே 6 பொதுக்குழுக்கள் நடத்தி மிக முக்கியமான முடிவுகளை அங்கே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால் மதுரையில் நடத்துவதற்கும் தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒரே என்டிட்டியாக தான் எந்த காலத்திலையும் பார்த்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. திராவிட மாடல் கொள்கை என்பதே அதுதான். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு கொள்கையில் வரும்போது அது மதுரைக்கு ஒரு பக்கம், தெற்கே ஒரு பக்கம், வடக்கே ஒரு பக்கம், மேற்கே ஒரு பக்கம்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய வழக்கு எதுவுமே இல்லை. எல்லா தரப்பிலும் எல்லா இடத்திலும் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக இப்பொழுது இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் நடத்தி கொடுத்து வரக்கூடிய நலத்திட்டங்கள் அத்தனையும் எந்த ஒரு ஜாதி மத பூகோள ரீதியாக பிரிவினை இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அனைவருக்கும் போய் சேரக்கூடிய திட்டங்கள் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் மதுரைக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் காரணமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது.